இங்கே நின்றுட்டு மணிவண்ணன் சார்லாம் அப்படியே 2 வரி சொல்லுவார். அதே மாதிரி தான் இவரும். இப்படி பேசு அப்படிம்பாரு. பேசணுன்னே நல்லா இருக்குல்ல, அப்போ ஒன்று பண்ண அப்படின்ட்டு ஒரு 5 வரி சொல்லுவாங்க. எங்கே சொல்லு அப்படிம்பாங்க. சரி சார் டேக் போயிடலாம். அப்படி டேக் போக போக 2 டைலாக் எக்ஸ்ட்ராவாக அங்கேருந்து சொல்லுவார் வெளியிருந்து. அப்படியே பார்த்து நான் சொல்கிறத கேட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எக்ஸ்ட்ரா சொல்லுவார். அதை கேப்சர் பண்ணணும். ஆனால் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம முகம் மாறவும் கூடாது. அப்படி இம்ப்ரவைஸ் பண்ணுவார். இம்ப்ரவைஸ்னா பிஃபோர் ஷாட் கிடையாது, ஆன் ஷாட். சார் உங்களுக்கு அது புரியுதா? புரியுது. நீங்கள் இப்போ டாக் பேக் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் டிவி யூடியூப்லாம் டாக் பேக் பண்ணுறீங்க, அதை கேட்டுக்க அது ஈஸி. நான் ஆல்ரெடி ஒரு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்களுக்கு ஆப்போசிட் கவுண்டர் ரியாக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் 4 வரி கழிஞ்சோன்னு இதை நோட் பண்ணிக்கிறத மைண்டில் வச்சுக்கோன்னு சொல்லுவார். அதை மைண்டில் ஏற்றிட்டு கரெக்டாக அதை முடியும் போது அதையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி ஷபாஸில் ஒரு 70%, 80% அப்படி தான். ஓகே. 80% மூவி ஆன் த வேல தான் கிரியேஷனில் சொல்லுவார். ஓகே. கதை இல்லாமல் இல்லை, நம்ம நடிக்க நடிக்க அவருக்கு பிடிச்சி போயிடுது. லவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். என்கிட்ட சொல்லுவார், டேய் என்னமோ தெரில, நீ அந்த டைலாக் நீ நடிக்கும் போது எனக்கு எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு தோணுச்சுடா, அது தப்பாக நினச்சிட்டியா அப்படிவார். சார் லவ் யூ சார். உங்களுக்கு புரியுதில்ல, ஒரு கலைஞனை எனக்கு அந்த மாதிரியான நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த நினைவுகள் போயிடுச்சு. பியூட்டிஃபுல் ஃபிலிம் சாமி, அதெல்லாம் நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்ட்ரானரியான மூவி, திரைக்கதை. ஆமாம், அதனால தான் பெரிய இன்னைக்கு